Good morning to all. Problem third பார்க்க போகிறோம். Find out preferential and unsecured creditor as per President Stone's Insolvency Act the following details. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் கேட்டிருக்கான், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். மிஸ்டர் சிபி ஹேஸ் பின் அட்ஜெக்டட் இன்சால்வெண்ட் ஆன் January 1, 2012. January 1, 2012 சிபிங்கிறவர் இன்சால்வெண்ட் நோட்டுக்கு அடந்தார்னு அறிவிக்கப்படுறாரு. கிரெடிட்டார் ஆர் அசண்டர், அவங்களோட கடனீந்தோர், அவர் கடன் கொடுத்தவங்க யாரெல்லாங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், ஸோ இது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் அந்த லிஸ்ட்டில், இது எந்த லிஸ்ட்டில் வரும், பழைய தியரி எடுத்து பாருங்கள் நம்ம நடத்துனதை இந்த யூனிட்டில். அவங்க எதுக்குள்ள வருவாங்க, அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஆக்ட் படி அவங்க வரமாட்டாங்க. டேஷ்போர்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் 1000. ஸோ அந்த ரூல்ஸ் தெரியும் நினைக்கிறேன். ரெண்டு ஆக்ட் படி ஃபுல் அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த டேக்ஸ்னாலும் சரி நான் ஃபுல் அமௌண்ட் எடுத்துக்கணும். ஸோ இன்கம் டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, 1000 போட்டுக்க. முனிசிபல் டேக்ஸ் 800. ஸோ டேக்ஸ்னாலே அது கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய டியூ. ஸோ அதை கண்டிப்பாக நான் ஃபுல் அமௌண்ட் நான் எடுத்து 800 போட்டுக்க. நெக்ஸ்ட்டு சேலரி ஃபார் 8 கிளர்க் 2 months. ஸோ 8 கிளர்க்கோட சேலரி கொடுத்துருக்காங்க, 2 monthsக்குரிய சேலரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரூல்ஸ் படி என்னது பார்க்கணும், ஃபஸ்ட்டு 4 monthக்குரிய சேலரி பார்க்கணும். ஸோ 2 monthsக்கு 3000னா 4 monthக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 3000 டிவைட் பை 2 into 4 அப்படின்னு போட்டீங்கன்னா உனக்கு 4 monthsக்கு எவ்வளோ, 6000 சேலரி. ஸோ அது பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் 6000. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரூல்ஸை எடுத்து வச்சுக்க. 8 கிளர்க் இருக்காங்க. ஸோ ஒரு கிளர்க்கு எவ்வளவு, 300. ஸோ 8 கிளர்க் இன்ட்டு 300. ஸோ எவ்வளோ வரும், 2400. ஸோ இதில் எது கம்மியாக இருக்குது, whichever is less. ஸோ 2400 தான் கம்மி. ஸோ என்ன பண்ணிக்க, 2400 இந்த ஆக்ட் படி போட்டுக்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாரு, அதே அந்த ஆக்ட் படி என்ன ரூல்ஸு, 4 months சேலரி நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். 4 months சேலரி எவ்வளோ வரும், 6000. தென் நல்ல ரூல்ஸ் நான் வச்சுக்க. அந்த ரூல்ஸ் படி 8 கிளர்க் 20 per கிளர்க். ஸோ அப்போ 8 கிளர்க்கு இருக்கார், ஒரு கிளர்க்கு எவ்வளவு 20. அப்போ 20னா எவ்வளோ ஆச்சு, 1600. ஸோ அப்போ whichever is less பார்த்தீங்கன்னா 1600 தான் லெஸ், 1600 தான் லெஸ். அந்த 1600 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரு, வேஜஸ் ஃபார் 4 workers ஃபார் 2 months. ஸோ 4 ஒர்க்கருக்கு 2 months வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இதில் 2 monthsக்கு பதிலாக 4 monthsன்னு மாற்றிக்க. ஸோ இது நல்ல ரூல்ஸ் பார்த்துக்க, தப்பாக இருக்குது ப்ராப்ளம். இந்த ஒரு வேஜஸ் இருக்கு இல்லையா, வேஜஸ் வந்து 2 monthsக்கு பதிலாக என்ன தான் மாற்றிக்க, 4 monthsன்னு மாற்றிக்க. ஸோ 4 monthsோட வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 360. வேஜஸ்க்குரிய ரூல்ஸ் என்னது, 4 month ஆஃப் வேஜஸ். ஸோ இங்கே 4 month ஆஃப் வேஜஸ் எவ்வளோ இருக்குது, 360. ஸோ 360 எடுத்துக்க. அந்த ரூல்ஸ் படி என்னது, ஒரு ஒர்க்கருக்கு எவ்வளவு, 100. ஸோ 100. இப்போ 4 into 100 போட்டீங்கன்னா எவ்வளோ வரும், இது 4 month வேஜஸ் 360. 4 கிளர்க்குக்கு 100 rupees போட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ வரும், 400. ஸோ whichever is less அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 தான் என்னது லெஸ். ஸோ 360 எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு பாரு, அதே இதில் என்ன ரூல்ஸ் இருக்கு இல்லையா, 4 month வேஜஸ், அதே தான் 4 month வேஜஸ் 360 வரும். அதே மாதிரி என்ன ரூல்ஸ் என்ன இருக்குது, 4 workers 24 வேஜஸ். ஸோ 4 workers தான் இருக்காங்க. ஸோ 4 into 20 அப்போ எவ்வளோ ஆச்சு, 80. ஸோ whichever is less பார்த்தீங்கன்னா 80 தான் லெஸ். ஸோ 80 எடுத்துக்க. ஸோ இதுதான் ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு பாரு, ப்ரைவேட் கிரெடிட்டார்ஸ் 8000. ப்ரைவேட் கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால இது எதில் வராது, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்குள்ள வராது. அது நேரம் எங்கே போயிடும், அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அது எங்கே போயிடும், அன்செக்யூர்ட் கிரெடிட் 8000 போட்டுக்க. ரெண்ட் ஃபார் 2 months. உங்களுக்கு தெரியும் ரெண்ட் ஃபார் 2 months கொடுத்துருக்கான். நம்ம பிரசிடென்ஷியல் டவுன்ஸ் ஆக்ட் படி 1 month ரெண்ட் தான் எடுக்கணும். ஸோ 1 month எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, 2 மாதத்துக்கு கொடுத்துருக்கான். ஸோ 2400 டிவைடட் பை 2ன்னு போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆயிரும், 1200. ஸோ இந்த ப்ரொவிஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி ரெண்டு எதுவுமே எடுக்கக்கூடாது, டேஷ் போட்டாங்க. ஸோ மொத்த அமௌண்ட்டு கூட்டியிருக்காங்க பாருங்கள். பிரசிடென்ட் டவுன்ஸ் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி 5760. ப்ரொவிஷனல் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார் எவ்வளோ, 2040. ஸோ அன்செக்யூர்ட் மொத்த டோட்டல் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்காங்க, 1,45,560. நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டோட்டலிருந்து நம்ம ஒவ்வொரு ஆக்ட் படி எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் வருதோ அதை கழிச்சோன்னா அதான் உங்களுக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். உதாரணத்துக்கு 1,45,000 மைனஸ்
இந்த ஆக்ட் படி எவ்வளோ வருது? டோட்டல் 5760 கழிச்சு என்ன? 1,35,800 தான் என்னது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இந்த ப்ரொவிஷனல் இன்சல்வன்சி ஆக்ட் படி அதே டோட்டல் அமௌண்ட் 1,55,820 நம்ம வந்து ப்ரொவிஷனல் இன்சூரன்ஸ் ஆக்டில் வர 2040 கழிச்சு என்ன உனக்கு 1,43,520 தான் என்னது அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம்.